ஆ! நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை. நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும். தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு. உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ். சாம்ராஜ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆடி மாதம் சிறப்புகள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்கள்லாம் என்ன செய்யணும், எப்படி வீட்டில் ஆடி அமாவாசையை நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும், ஆடி மாதத்தில் இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான உணவுகள் நீங்கள் சாப்பிட்டா நல்லது, இதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசைங்கிறதே பித்ருக்களுக்கான ஒரு முக்கியமான இது. அண்ட் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் சேர்ந்துருக்காங்க. அதனால ஒரு காலசர்ப்ப தோஷமாக இந்த ஆடி அமாவாசை வர்றதுனால புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன மாதிரியான பூஜை பண்ணுறீங்களோ, உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்றது, இல்லை நீங்கள் இஷ்ட தெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்றது, இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். அதனால் நீங்கள் ஏற்கனவே குலதெய்வத்துக்கெல்லாம் வேண்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு போயிட்டு குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றலாம். பட் மொட்டை போடுறது அன்றைய நாளில் பண்ணாதீங்க. நான் சாமிக்கு போய் மொட்டை போடுறேன், நான் வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு போயிட்டு மொட்டை போடுறத நீங்கள் பண்ணாதீங்க. குலதெய்வத்திற்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கலாம். ஒரு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டியிருக்கலாம், இல்லை சுவாமிக்கு ஏதாவது உண்டியலில் காணிக்கை செலுத்துகிறேன்னு வேண்டியிருக்கலாம். அது நீங்கள் தாராளமாக இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் பண்ணலாம். பித்ரு காரியங்கள், இப்போது அப்பா இருக்காரு ஆனால் அம்மா இல்லை அப்படிங்கிறவங்க பித்ரு காரியங்கள் செய்யக்கூடாது. அப்பா இல்லைங்கிறவங்க மட்டும்தான் பித்ரு காரியங்களை செய்யணும். எங்களுக்கு வீட்டில் செய்கிறதுக்கு வசதி இல்லை, நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை எனக்கு இந்த அமாவாசையில் தர்ப்பணம்லாம் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறவங்க காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக, உடல் சுத்தம் மனசு சுத்தம் ரெண்டும் இருக்கணும். ஒரு கொஞ்சமாக சாதம் பண்ணி அந்த சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் சுவாமிக்கு நெய் விட்டு அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எள்ளும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு காக்காவுக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. காக்கா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பசுமாடுகளுக்கு வைக்கலாம். வெளிநாட்டில் இருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு பண்ணுறதுக்கு சாத்வீகம் இல்லை அப்படின்னா ஏதாவது மாடுகளுக்கோ இல்லை என்ன பிராணிகள் இருக்கோ அந்த பிராணிகளுக்கு நீங்கள் போயிட்டு அன்னைக்கு அவங்க சாப்பிடக்கூடிய தானியங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அன்றைய நாளில் ஏதாவது ஒரு விதத்தில் தானம் செய்வது ரொம்ப நல்லது. இறை வழிபாடு, என்ன மாதிரியான கோவில்களுக்கு போகலாம், கோவில்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னா, அமாவாசையில் ஜென்ரலி ஒரு சிவன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது. ஸோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நவகிரகங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் விலகும். ரெண்டாவது, ஒரு சிவன் கோயிலில் போய் ஒரு வழிபாடு செய்கிறேன், நவகிரகங்களை நான் வழிபட்டுட்டு அடுத்தது நான் யாரை வழிபடணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபட வேண்டும். ஸோ ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக ஒரு சிவன் ஆலய வழிபாடை நீங்கள் செய்யுங்க. அந்த சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதுங்கிறது இந்த அமாவாசைக்கு பண்ணுங்க. ஏன்னா காலசர்ப்ப தோஷமாக கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த கிரகங்களினுடைய தோஷங்கள் நமக்கு விலகும். ரெண்டாவது, அன்றைய நாளில் ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க. ஒரு 3 பேருக்காவது அன்னதானம் பண்ணுறது நல்லது. வீட்டில் நீங்கள் படையலாக வைத்து உங்கள் இறந்தவர்களை நீங்கள் வணங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைக்கி காலையில் எதுவும் சாப்பிடாம படையலை முடித்து விட்டு நம்ம உணவு அருந்துவது அப்படிங்கிறது அந்த அமாவாசைக்கான முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, வேறு என்ன தெய்வங்களை அன்றைய நாளில் வழிபாடு செய்யலாம்னா அங்காள பரமேஸ்வரி. ஸோ சாயங்காலம் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரியை ஊஞ்சலில் போடுவாங்க.
அந்த அங்காள பரமேஸ்வரி ஊஞ்சலை அந்த தரிசனத்தை போய் பார்க்கறது அவ்வளோ விசேஷம். பிரதோஷத்தில் எப்படி வந்து நந்தி தேவரை வணங்குகிறோமோ அமாவாசையில் வந்து அங்காளம்மனை அந்த ஊஞ்சலில் வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்காளம்மன் இருந்தாங்கன்னா அந்த ஊஞ்சல் தரிசனத்தை அமாவாசையில் பாருங்கள். அங்காளம்மன் இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சாயங்கால நேரம் 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு அந்த ஆலயத்திற்கு போயிட்டு தீபம் ஏற்றுறது விசேஷம். எப்பொழுதுமே இந்த சூலத்தில் எல்லாம் எலுமிச்சம்பழம் குத்துறது வந்து காலையில் நேரத்தில் தான் பண்ணணுமே தவிர சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு போய் எலுமிச்சம்பழம் சூலத்தில் குத்துறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அதனால் அம்மன் ஆலயம் போகும்பொழுது எலுமிச்சம்பழம் மாலை போடுறதோ இல்லை நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து வழிபாடு செய்கிறதோ சூலத்தில் பழங்குத்துறதோ இது எல்லாமே காலை வேளையில் தான் செய்யணுமே தவிர மாலை வேளையில் செய்யக்கூடாது. இந்த ஆடி அமாவாசைக்கு அன்னதானம், வஸ்திரதானம் இப்படி ஏதாவது ஒரு தானம் செய்து உங்களுடைய பித்ருக்களினுடைய அந்த வழிபாடை செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்திலேயும் ஒரு நல்ல அமைதி வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஆடி அமாவாசையில் இது எல்லாம் தவறாமல் பண்ணுங்க. உணவு கட்டுப்பாடும் நிச்சயமாக தேவை. மனக்கட்டுப்பாடு மிகவும் அவசியம். இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த ஆடி அமாவாசையில் இது எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இறைவனினுடைய அருளும் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெறலாம். சாம்ராட் ஆன்மீகத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்பொழுதும் போல் உங்கள் சப்போர்ட்டை வந்து சாம்ராட் ஆன்மீகத்துக்கு கொடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஹலோ, லொகேஷன் வந்துட்டேன் சார். கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா. சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸில் நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வரத்துக்கு மொழி நாங்கள் வந்துடுவோம். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸியோட 25th anniversary. அப்போ 25 வருஷமாக ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி அப் நவ்.